இன்னைக்கு நம்ம டார்க் கேதரிங் அனிமேவோட சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். ஆவி பூதங்கிற பேரை கேட்டாலே பயத்துல நடுங்குற, பேய்கள பார்க்குற சக்தி இருக்க ஒரு இன்ட்ரோவர்ட் பையனும், ஆவியாவது கூந்தலாவதுன்னு கண்ணுல படுற பேயெல்லாம் ஈஸியா புடிச்சு அதையெல்லாம் பொம்மையில அடைச்சு தன்னோட அடியாளுங்கள மாத்திர 8 வயசு குட்டி பொண்ணு ஒண்ணா சேர்ந்து ஜப்பான்ல இருக்க பயங்கரமான பேயெல்லாம் தேடி தேடி வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலேஜ் படிக்கிற பையனும் வெறும் 8 வயசான ஒரு சின்ன பொண்ணும் எதுக்காக ஆவிகளை பிடிக்கணும்? இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன? இதெல்லாம் செம்ம விறுவிறுப்பா அங்கங்க நல்ல காமெடியோட அதே சமயம் ஹாரர் வைபும் கொஞ்சம் கூட குறையாம பக்காவா சொன்ன கதை தான் டார்க் கேதரிங். சரி சும்மா பேசிட்டு இருந்தது போதும். இப்போ நம்ம டார்க் கேதரிங் அனிமேவோட சீசன் 1 எபிசோட் 1க்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஜப்பான்ல இருக்க ஒரு பழைய கோவிலையும் அத சுத்தி உள்ள பவர்ஃபுல்லான சாமி சிலைகளையும் காட்டுறாங்க. நான் ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குட்டி பொண்ணு பேய்களை பிடிச்சு பொம்மையில அடப்பான்னு சொன்னேன்ல. அவ இந்த இடத்துக்கு ஒரு கையில பேய் பொம்மையவும் இன்னொரு கையில க்ரோபாரையும் எடுத்துட்டு வந்து இங்க இருக்க சிலைகள்ல ஒண்ணு அடிச்சு நொறுக்கிட்டு நீ எங்க ஓடி ஒளிஞ்சாலும் சரி கண்டிப்பா நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சா தீருவேன்னு சொல்றா. இப்போ அடுத்த சீன்ல ஒரு பெரிய காலேஜை காட்டுறாங்க. இங்க புதுசா சேர்ந்திருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ற ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இதுல கை தரங்கற பையன் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஹையஸ்ட் மார்க் வாங்கின ஸ்டூடெண்டா. அதனால அவன ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வெல்கம் ஸ்பீச் கொடுத்துட்டு அப்படியே மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா படிக்க மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் கொடுக்க சொல்றாங்க. இவன் தான் நம்ம அனிமேவோட ஹீரோ. மேடை பேச்செல்லாம் முடிச்சிட்டு காலேஜ் வாசல்ல வச்சு தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏகோவோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்க அது யாவரும் நலம் படத்துல வர பேய் போட்டோ மாதிரி கந்தர்வ கோலமா ரணா கொடூரமா இருக்கு. விளங்கும்டா. எனக்கு முன்னாடியே தெரியும் எப்பவுமே என்னை சுத்தி இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஏடகுடமா நடக்குன்னு. சாரிடா, காலங்காத்தாலே நான் உன்னை தேவையில்லாம கஷ்டப்படுத்திட்டேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. எப்பவும் நான் எடுக்கிற எல்லா போட்டோஸும் இந்த மாதிரி தான் ஏதாச்சும் வினோதமான உருவம் தெரியும்னு சொல்றான். எனக்கு பேய்களை பக்கற சக்தி இருக்கு. அது போக இயற்கையாவே நிறைய பேய் என்னை தேடி வரும். ஆனா நான் பிறக்கும் போதே இந்த மாதிரி பிறக்கல. நான் இப்படி மாற காரணம் ஒரு சாபம் தான். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மோசமான பேயால தாக்கப்பட்டு அதோட சாபத்துல சிக்கிக்கிட்டேன். இந்த பிரச்சனையில தேவையில்லாம என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்திய வந்து மாட்டிக்கிட்டு அவள அந்த பேயோட சாபத்துல சிக்கிக்கிட்டா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னால வேற யாரும் பாதிக்கப்பட கூடாதுன்னு பயந்து அடுத்த 2 வருஷம் நான் என்னோட ரூமை விட்டு கூட வெளியே வரல. ஆனா என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஈகோ, என்னோட குடும்பம், எனக்கு வேண்டப்பட்ட சில பேருன்னு இவங்க எல்லாம் என்ன கடைசி வரை கைவிடவே இல்ல. அவங்க கொடுத்த தைரியத்தால தான் அந்த சாபம் முழுசா போகலனாலும் மறுபடியும் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியும்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கையோட தான் பாதியில விட்ட ஸ்கூல் படிப்பை முடிச்சிட்டு இப்ப காலேஜ் வர வந்திருக்கேன். கேத்தரோ, நான் உன்னை ஒரு டியூஷன் சென்டர்ல பார்ட் டைம் ஜாப் கேட்க சொல்லியிருந்தேன்ல, அங்க போனியா? உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? அட அத சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா. அந்த இடத்துக்கு இன்டர்வியூக்கு போய் எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. சூப்பர். என்னோட கசினுக்கு கூட அந்த டியூஷன் சென்டர்ல இருந்து தான் நாளைக்கு ஒரு பையன் எங்க வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுக்க போறான். நீயும் போற இடத்துல நல்லா பாடன்னு சொல்றா. அந்த சாபத்தால பாதிக்கப்பட்டு கடந்த 2 வருஷமா யாரு கூடயும் டச்ல இல்லாம தனிமையில இருந்ததால என்னோட சோசியல் ஸ்கில்ஸ் எல்லாம் மொத்தமா முடங்கி போச்சு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா மக்களோட சகஜமா பேசி பழகுறது எப்படிங்கிறது கூட எனக்கு மறந்து போச்சு. ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்ல. எப்படியாச்சும் நான் நார்மலான வாழ்க்கைய வாழ பழகியே ஆகணும். தம்பி, நீ இந்த பொண்ணுக்கு தான் இன்சார்ஜா இருக்க போற. எஸ் சார். ஓகே சார். எப்பா, ஏன்பா இவ்வளவு பதட்டமா இருக்க? கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு. இந்த பொண்ணு நல்லா படிக்கிற புத்திசாலி புள்ள தான். ஆனா படிக்கிற ஆர்வம் இல்லாம கம்மியான மார்க்ஸ் வாங்கி சுத்திக்கிட்டு இருக்கா. இவள நல்லா படிக்க வச்சு அதிகமான மார்க்ஸ் வாங்க வைக்கிறது இனி உன்னோட பொறுப்பு. உங்க காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அதிக மார்க் வாங்கின ஸ்டூடண்ட் நீ தாங்கிறதுனால இந்த பொண்ணுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குற டீச்சரா நீ தான் வரணும்னு இந்த பொண்ணோட கார்டியன் நேர்ல வந்து உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. சரி, நம்ம போய் வேலைய ஆரம்பிக்கலாம். இவன் டியூஷன் எடுக்க வேண்டிய ஸ்டூடண்ட் வீட்டுக்கு போய் காலிங் பெல் அழுத்த அந்த வீட்டுக்குள்ள இருந்து இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏய்கோ வெளிய வரா. டேய், நீ வேலைக்கு போகாம இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏமா, நான் வேலையை பார்க்க தான் இங்க வந்தேன். ஒருவேளை அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமோ? ஏய்கோ, உனக்கு தங்கச்சிலாம் யாரும் இல்லைல? அட, எனக்கு ஒரு கசின் இருக்கா. அவ கடந்த 1 வருஷமா என் கூட தான் தங்கிட்டு இருக்கான்னு சொல்றா. இப்பதான் எனக்கு எல்லாம் தெளிவா புரியுது. நான் உன்னோட தங்கச்சிக்கு பாடம் எடுக்க தான் இங்க வந்திருக்கேன். போடு, வேற லெவலு. ச்சே, என்ன ஒரு கோயின்சிடன்ஸ்ல. இரு, அவளை வர சொல்றேன்னு இவளோட கசினை கூப்பிட நம்ம ஸ்டார்டிங் சீன்ல கோவில்ல வச்சு ஒரு குட்டி பொண்ணை பார்த்திருப்போம்ல, அவ இங்க வந்து நிக்கிறா. இவள பார்த்ததுமே கைத்தர ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணி இவ கிட்ட இருக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு பயப்பட ஆரம்பிச்சிடறான். ஏய்கோ, என்ன இது? நீ இந்த மாதிரி ஒரு ஜந்து கூட தான் இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டு இருக்கியா? ஏய், இவ ஒண்ணு ஜந்துலாம் இல்ல, என்னோட கசின். இவ பேரு யாயோய். நம்மள மாதிரி சாதாரண மனுஷி தான். அங்க பாரு, அவ கண்ணை பாரு. ஒவ்வொரு கண்ணுலயும் 2 கருவிலி இருக்கு. அவ கண்ணு என்னோட கண்ணை விடு. உன்னோட ரைட் ஹேண்ட்ல தான் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. எப்படி இவளால இதை பார்க்க முடிஞ்சுன்னு குழப்பத்துல இருக்க திடீர்னு யாயோய் கையில வச்சிருக்க அந்த பொம்மையில இருந்து கருப்பு கலர் புகை மாதிரி ஒரு பயங்கர ஆவி சக்தி டார்க் எனர்ஜியா வெளியேற ஆரம்பிக்குது. ஏய், உன் கையில வச்சிருக்க அந்த பொம்மை ரொம்பவே ஆபத்தானது. சீக்கிரமா அதை தூக்கி போட்டு அதை விட்டு தள்ளியேறு. மன்னிச்சுக்கோங்க, இவன் கொஞ்ச நாளா ரொம்பவே செட்டப் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு பனிஷ்மெண்டா இவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சறேன்னு சொல்றா. சந்தேகமே இல்ல, இவளுக்கு என்னைய மாதிரியே பேய்களை பக்கற சக்தி இருக்கு. ஆனா அந்த பொம்மைக்குள்ள இருக்க ஆவியை இவ கண்ட்ரோல் பண்ற விதத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு இருக்கிற சக்தி எல்லாம் இவ முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது. ஏய்தரோ, என்னாச்சு உனக்கு? ஏதும் பிரச்சனையான்னு ஏய்கோ கேக்குறா. இந்த வேலையும் வேணா, இந்த குட்டிச்சாத்தான் கூட பேச வேணாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவன் ஏய்கோவை பார்த்ததும் இவன் நமக்கு முக்கியமான நேரத்துல எல்லாம் கூடவே இருந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கா. அதனால இவளுக்கு தேவைப்படும் போது நம்மள உதவி பண்ணியே ஆகணும்னு பயத்தை எல்லாம் தூக்கி போட்டு யாயோய் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். என் பேரு கேய்தரோ, இனி நான் தான் உனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க போறேன். உன்னை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்ல இந்த பயம் இல்ல, அதெல்லாம்
இருக்கட்டும் வாங்க ஏதாச்சும் சபிக்கப்பட்ட இடத்துக்கு போய் பேய் பிடிக்கலாம்னு சொல்றா. என்னடி சொல்ற? ஏமா இருமா, நான் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க மட்டும் தான் இங்க வந்திருக்கேன். தெரியும், ஆனா என்ன பண்றது, எல்லா பேய்களுக்கும் உங்களை தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால நான் போற இடத்துக்கு உங்களையும் கூட்டு போனா கண்டிப்பா நம்மால நிறைய ஆவிகளை பார்க்க முடியும். இல்ல இது வேலாவாது. ஒழுங்கா வந்து புக் எடுத்து படிக்க ஆரம்பி. ஹலோ, ஸ்கொயர் பிரைவேட் டியூஷன் சென்டருங்களா? என்னங்க நீங்க கைத்தற மாதிரி டீச்சர் எல்லாம் அனுப்பி எதுக்காக எங்க உசுர வாங்குறீங்க? இந்த ஆள் இங்க வந்து பாடம் எடுக்கிறத விட்டுட்டு எங்க அக்கா கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். அட படுபாவி பயமுள்ள முளைச்சு இலையே விடல எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு போகுது பத்தியா? இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? ஏய்கோ, உன் கசின் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தேன். குத்திட்டில தலைவன் எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தான். ஆனா இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ பேசி மிரட்டி கடைசியில கைத்தரவையும் கூட்டிக்கிட்டு ஒரு அமானுஷமான இடத்துக்கு கிளம்புறாங்க. ஏமா ஏய்கோ, அந்த மாதிரி இடத்துக்கு போறதெல்லாம் ஆபத்துன்னு உனக்கு தெரியாதா? தெரியுமே, பொதுவா யாயோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் கூட்டு போக மாட்டேன். ஆனா இப்பதான் பேய்களை பாக்குற, அதுங்களை பத்தி நல்லா தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் எங்க கூட இருக்கே, அதனால எந்த பிரச்சனையும் வராது, நம்மளும் சேஃபா இருக்கலாம். ஏய், என்னால பேய்களை உணரத்தான் முடியும், நீ சொல்ற மாதிரி அதுங்களை பார்க்கவோ இல்ல பேயாட்டவோ முடியாதுன்னு சொல்ல. சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருந்தா உடனே வண்டியை திருப்பிக்கிட்டு கிளம்பிலான்னு சொல்றா. ஏய்கோ, இப்பவே என்னால தூரமா ஏதோ ஒண்ணு ஆபத்தா இருக்கத உணர முடியுது. என்னடா சொல்ற? நம்ம அந்த இடத்துக்கு போக இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்கே. அந்த அளவுக்கு தூரத்துல இருக்க ஒண்ண இங்க இருந்து என்னால உணர முடியுதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கெட்ட சக்தி இருக்கு. அதனால நம்ம திரும்பி வீட்டுக்கே போயிடலாம். அட போடா பயந்தாங்குழி போல. ஏய் குள்ள கொளாரு, என்ன திடீர்னு என்ன மரியாதை இல்லாம பேசுற? பின்ன என்ன, பேய பார்க்க குட்டி போனானா நானே தைரியமா வரேன். உனக்கு 7 கழுதை வயசாகுது, ஆனா இன்னமும் நீ பயந்துகிட்டு இருக்க. கெட்ட வார்த்தையில திட்டாலும் நான் உள்ள வர. இவன் இப்படிதான் ஏதாச்சும் வளரிட்டு இருப்பான். நீ வண்டியை அடிச்சு போட்டு ஆக்சிலேட்டர் பிடிச்சி அழுத்தி விட்டு போக வேண்டிய இடத்துக்கு புயல் வேகத்துல போயிட்டு இருக்கானுங்க. உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. இப்ப இவங்க 3 பேர் செட்டியாச்சுங்கிற இடத்துல இருக்க ஃபேமஸான பேய் போன் பூத்துக்கு வந்திருக்காங்க. கைத்தரோ, இந்த போன் பூத்துக்கு பின்னால இருக்க பேய் கதை என்னங்கறத நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லல. சொல்லட்டுமா? அம்மா தாயே, ஆளை விடு, அதெல்லாம் கேட்கிற மனதைரியம் எனக்கு இல்ல. இந்த இடம் பயங்கர அமானுஷ்யமானதா மாற காரணம் இளம் வயசுலயே அகால மரணம் அடைஞ்ச அழகான ஒரு இளம் பொண்ணோட பேய் தான். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. ஏய்கோ, இந்த பையனை நீ கண்டுக்காம மிச்ச கதையும் சொல்லு. பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு அழகான பொண்ணு இருந்திருக்கா. அவளுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து பல ஆம்பளைங்க தன்னோட சொத்தை மொத்தமா இழந்து கடன் வாங்கி தான் வாழணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு தன்னை தேடி வர ஆம்பளைங்க கிட்ட இருக்க காசெல்லாம் தீர்ந்து போனதும் அவங்கள கலட்டி விட்டுருவா. ஒரு நாள் நைட் இவகிட்ட ஏமாந்த சில ஆம்பளைங்க இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாலே வந்து இவள ஒரு போன் பூத்துக்குள்ள வச்சு தப்பிச்சு போக முடியாத மாதிரி லாக் பண்ணி இப்படி உதவி செய்ய யாருமே இல்லாம துடிச்சு செத்து போன அந்த பொண்ணு பயங்கர ஆக்ரோஷமான பேயா மாதிரி இந்த போன் பூத்துக்குள்ள வரவங்களையும் இந்த நம்பருக்கு கால் பண்றவங்களையும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ரண கொடூரமா கொண்டுகிட்டு இருக்கா. அதெல்லாம் சரிதான், ஆனா இது ஒரு பப்ளிக் போன் பூத், இதோட நம்பர் யாருக்கு தெரிய போகுதுன்னு கேட்க பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இந்த போன் பூத்தோட நம்பரை ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றா. ஐயோ, சரி, நீங்க 2 பேரும் வெட்டியா பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் அந்த பேய்க்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு வரேன்னு யாயை போன் பூத்துக்குள்ள போயிடுறா. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் உங்க அக்கா சொன்ன கதையெல்லாம் கேட்டல, அந்த போன் பூத்துக்குள்ள போறது ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு. ஆனா என்னால எந்த ஒரு பேயையும் பார்க்கவோ இல்ல உணரவோ முடியலையே. நான் சொன்ன கதையில சில சிக்கல்லாம் இருக்கு. ஒருவேளை இது போற போக்குல சில பேர் கிளப்பி விட்ட கட்டுக்கதையா கூட இருக்கலாம். இது வெறும் கட்டுக்கதையா இருக்க வாய்ப்பே இல்ல. இந்த இடத்துல என்னால பயங்கரமான ஒரு சக்தியை உணர முடியுது. சரி ரைட்டு, அப்ப பிளான் பி ஆரம்பிச்சிட வேண்டியதானே. யாயையும் ஏய்க்கவும் அந்த போன் பூத்துக்கு கால் பண்ண பாக்குறாங்க. இதனால இந்த 2 பேருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு வேற வழி இல்லாம கைத்தரத்தோட போன்ல இருந்து கால் பண்ண டக்குன்னு அந்த பேய் போனை எடுத்து வாங்க சீக்கிரமா வந்து என்னைய காப்பாத்துங்கன்னு சொல்லுது. அந்த பேய் பொறுமையா வெளியே வர பார்க்க டக்குன்னு யாயோ தாங்கிட்டு இருக்க முயல் பொம்மையை தூக்கி போன் பூத்துக்குள்ள போட்டு கதவை முடியறா. இத பார்த்ததுமே இவங்க 3 பேரும் கார்ல ஏறி செம்ம ஸ்பீடா இந்த இடத்துல இருந்து கிளம்ப அந்த போன் பூத்துல இருந்த பேய் இந்த முயல் பொம்மையை பீஸா கிழிச்சு ரத்த கலரா வெளியே தூக்கி வீச அதுக்குள்ள யாயோய் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த பேய் அழிஞ்சு போயிருது. ஏய் குட்டி சத்தான், நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக என்னை அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போய் சாவடிக்க பார்த்த? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. இனிமே நீ அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகவே கூடாது. ஆமா, உன்னோட அப்பா அம்மா எங்க? உன்னை பத்தி எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்ல இவ்வளவு நேரம் எதையும் சீரியஸா எடுத்துக்காத யாயோய் அப்பா அம்மான்னு சொன்னதும் செம்ம கடுப்பாகிறா. ஏய் கைதரோ, இத பத்தி இப்ப பேச வேணாம், நீ 2 பேரும் படிச்சு முடிச்சதும் நம்ம தனியா பேசிக்கலாம்னு சொல்றா. நான் இருக்கிறதுலயே கஷ்டமான கேள்வியா தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் இவ அதுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியா பதில் எழுதிடுறா. அப்படின்னா இந்த பொண்ணு நான் நினைச்ச மாதிரி முட்டாளே இல்ல தற்குறியா இல்ல, அதி புத்திசாலி. ஆனா படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையே. யாயோய், உன்னால பேய்களை பார்க்க முடியுமா? ஐமேக்ஸ் கேமரால எடுத்த படம் மாதிரி தெளிவா பார்க்க முடியும். அதுங்க மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸ்பைடர்மேன் படம் பார்க்க மார்வல் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்களோ அதை விட பயங்கர ஆர்வம் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் போன் பூத்துக்குள்ள போனப்ப அந்த பேய் என்னை கண்டுக்க கூட இல்ல. ஆனா நீ கால் பண்ண அடுத்த செகண்டே அது வெளியே
தெரிய வந்துருச்சு. உன்னால எந்த அளவுக்கு ஆவிகளை இருக்க முடியும்? உண்மையிலேயே ஒரு இடத்துல பேய் பிசாசுன்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு தடவையும் 100% அதுங்க என்னை தேடி வரும். எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். அப்ப சரி வா திரும்ப அந்த இடத்துக்கு போய் உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். வாய்ப்பில்ல ராஜா. அட போடா பயந்தாங்குழி போல. ஏக்கோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதை தனியா பேசிக்கலாம்னு சொன்னீங்க. என்னது? யாயோய் மேல அதிகமா கோவப்படாத. அவ ஒரு வருஷமா என் கூட தான் இருக்கா. ஏன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவளோட அப்பா அம்மா 2 பேரும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. ஐயோ சாரி, எனக்கு இதெல்லாம் பத்தி எதுவுமே தெரியாது. யாயோய் இந்த மாதிரி பேய் இருக்க ஆபத்தான இடத்துக்குலாம் போய் ஆவிகளை பார்த்தே தீரன நடம்பிடிக்க ஒரு காரணம் இருக்கு. அவ இறந்து போன தன்னோட அம்மாவோட ஆவியை தேடிக்கிட்டு இருக்கா. நம்ம யாயோய் கண்ணு மத்தவங்க மாதிரி நார்மலா இல்லாம ஒவ்வொரு கண்ணுலயும் 2 கருவிழி இருக்கதால இவரோட அம்மா என்ன பிரச்சனைன்னு செக் பண்ணி பார்த்தலாம் இவ்வளவு ஒரு ஃபேமஸான கண் டாக்டர் கிட்ட கூட்டு வந்திருக்காங்க. இந்த டாக்டர் எடுக்க வேண்டிய டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சிட்டு இந்த பொண்ணு கண்ணுல எந்த பிரச்சனையுமே இல்ல, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா எதனால இப்படி 2 கருவிழி இருக்குன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. இதால இவ பார்வைக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஆனா டாக்டர் என் பொண்ணு அவளுக்கு பார்வை 2 விதமா தெரியுதுன்னு சொல்றா. ஆமா, என் கண்ணுல நார்மலான விஷயங்களும் அப்பப்போ ஒரு மாதிரி கலங்கலான கருப்பு உருவங்களும் தெரியுது. ஓ அப்படியாமா, சரி சரி, நீ சொன்ன பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கலாம் டாக்டர் சொல்றாரு. உண்மையை சொல்ல போனா நம்ம யாயோய்க்கு இருக்க பிரச்சனை என்னன்னே இந்த டாக்டருக்கு சரியா புரியல. அப்புறம் எப்படி இவரால இவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இந்த சிட்டிலே ஃபேமஸான டாக்டராலே தன்னோட பொண்ணுக்கு உதவி பண்ண முடியலனா இனி எங்க போறது என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சரி நீ எதை பத்தியும் கவலையப்படாத, எல்லாம் சரியாகிரும். நம்ம சீக்கிரமே அப்பா கூட சேர்ந்து பீச் பார்க்குன்னு ஜாலியா சுத்தலாம்னு சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க பிளான் பண்ணபடியே ஃபேமிலியா ஒண்ணா சேர்ந்து பார்க்குக்கு போயிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்க வழியில ரோட்க்கு ஆப்போசிட்ல வித்தியாசமான கருப்பு புகை வரத யாயோய் நோட் பண்றா. என்னன்னு பார்த்தா நல்லா குடிச்சிட்டு மாரண போதையில வண்டி ஓட்டிட்டு இருக்க லாரி டிரைவரை ஒரு பேய் கண்ட்ரோல் பண்ணி இவங்க கார் மேல மோத வச்சிருது. அந்த ஆக்சிடென்ட்ல யாயோய் அப்பா அம்மா 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இவளுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இதனால ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் யாயோய் சாதாரண குழந்தையா இல்ல, அவளோட புத்தி கூர்மை, உடல் வலிமை, வேகம்னு எல்லாம் பல மடங்கு அதிகமாயிருச்சு. இப்பதான் எனக்கு எல்லாம் தெளிவா புரியுது. இவ்வளவு நாளா நான் 2 உலகத்தை பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஒண்ணு மனுஷங்க வாழ்ற சாதாரண உலகம், இன்னொன்னு பேய்க வாழ்ற ஆத்மா உலகம். இதுக்கு முன்னாடி தனித்தனியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது, இப்ப ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாம் ஒன்னா தெரியுது. அப்படின்னா ஆக்சிடென்ட் நடந்த அந்த அன்னைக்கு நான் பார்த்தது பிரம்ம இல்ல, உண்மை. பார்க்கவே வித்தியாசமா இருந்த அந்த உருவம் என்னோட அம்மாவோட ஆவியை கடத்திட்டு போயிருச்சு. அந்த மர்மமான உருவம் தான் யாயோய் அம்மாவை கடத்திட்டு போயிருச்சுல. அதனால இறந்ததுக்கு அப்புறம் கூட நிம்மதி இல்லாம இவரோட அப்பா தனியா சோகத்துல உட்காந்துருக்காரு. இந்த உலகத்திலேயே எனக்கு என் அம்மா அப்பாவை தான் ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கப்பா, கூடிய சீக்கிரமா அம்மாவை கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன். யாயோயால ஆவிகளை பார்க்க முடியும், ஆனா இப்ப வர அவளோட அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்க முடியல. இதனால அவ ரொம்பவே தனிமையில இருக்க மாதிரி ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன். தனிமையில இருக்க மாதிரி ஃபீல் பண்றதும் எந்த அளவுக்கு கொடுமையானதுன்னு எனக்கு தெரியும். அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு யாயோய்க்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நைட்டு கேய்தர பேசுனதெல்லாம் கேட்ட யாயோய் மறுநாள் காலையிலே தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறா. மொத்திட்டு வந்து வண்டியில இரு, இல்ல புதைச்சிருவேன். பேய பத்திலாம் கவலையே படாத, இத கையில வச்சுக்க, இது உன்னை அதுங்க கிட்ட இருந்து காப்பாத்துன்னு ஒரு சிலையை ஏய்க்கோ சாக்ஸ சுத்தி கொடுக்குறா. சரி செட்டிங்லாம் சிறப்பா தான் இருக்கு, ஆனா நம்ம இப்ப எங்க போக போறோம்? வேற எங்க? நேத்து போன அதே டெலிபோன் பூத்துக்கு தான். ஏய் திரும்ப எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? வேற எதுக்கு? திரும்ப அந்த பேயை பார்க்கத்தான். நான் நேத்துல இருந்து பல தடவை அதுக்கு கால் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என் கூட பேச பிடிக்காம அவ என்னோட நம்பரை பிளாக் பண்ணிட்டா. அதனாலதான் இன்னைக்கு ஒன்ன கூட்டு வந்திருக்கேன். நீ என் கூட இரு, அது மட்டும் போதும், மிச்சத்தெல்லாம் நானே பாத்துக்கிறேன். அதெல்லாம் சரி, ஆனா என்னால எப்படி இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியும்? அங்க பாரு, இப்ப கூட அந்த பேய் உன்னைய தான் ஆசையா பாத்துக்கிட்டு இருக்கு. கைத்தரவை பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த பேய் இவனை பிடிச்சி இழுத்து போன் போத்துக்குள்ள போட்டு டெலிபோன் வயரால இவனோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிருது. இப்ப இவன் கையில இருக்க சிலையை கீழே போட்டதும் அதோட பவர் கதவு கிட்ட இருக்க இடத்துல இந்த பேயோட கண்ட்ரோல்ல உள்ள சக்தியை வீக் ஆக்கிடுது. இந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்ட யாயோய் தன்னோட டூல்ஸை யூஸ் பண்ணி போன் பூத் கதவை திறந்து உள்ள இருக்க அந்த சிலையை வெளியே எடுத்து தன்னோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி செம்ம ஸ்பீடா ஓங்கி ஒரே அடியா அடிச்சு அந்த போன் பூத்தை சல்லி சல்லியா நொறுக்கிடுறா. கேய்தரோ, இனி நீ நிறைய பவர்ஃபுல்லான பேய்களை இருக்கலாம், அது உன்னைய கொல்ல கூட வரலாம். ஆனா நீ என் கூட இருக்க வர எதை நினைச்சு கவலையப்படாத. ஏன்னா நான் என்னைய எதிர்த்து எவ வந்தாலும் அது எமனாவே இருந்தாலும் ஒருத்தரை கூட விடாம எல்லாரையும் வேட்டையாடுவேன். நல்ல வேலை, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு. நீயும் உயிரோட பத்திரமா திரும்பி வந்துட்ட. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு? இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க. ஆனா நீ தான் சாகலையே, உனக்கு ஒண்ணு ஆகாது. அதனால நீ எதை பத்தியும் கவலையப்படாத. நம்ம தான் அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டோமே, அப்புறம் ஏன் இன்னமும் என்னால அந்த பேயோட நெகட்டிவ் வரவ உணர முடியுதுன்னு கேய்தர கன்ஃபியூஷன்ல இருக்கான். என்னடான்னு பார்த்தா இவ புதுசா ஒரு பூனை பொம்மையை கொண்டு வந்தால, அதுக்குள்ள அந்த போன் பூத்ல அந்த பேயை அடைச்சு வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா.
யப்பா இன்னைக்கு நடந்த சம்பவம் எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த கொடுமையான அமானுஷ்ய சம்பவத்தெல்லாம் ஞாபகப்படுத்திருச்சு. ஏய் கைதரோ, நீ இந்த மாதிரிலாம் பேசி என்னை ஏமாத்த முடியாது. நேத்து நம்ம அந்த போன் பூத்துக்கு போனப்ப எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, பேயினாலே ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா உன்னோட மூஞ்சில தெரிஞ்ச ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே நீ சொன்னதுக்கு ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு. உண்மையை சொல்லு, உனக்கு பயப்படுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும் தானே? கரெக்டா கட்டுவிட்டா. யாயோய், இனிமே நீ அந்த இடத்துக்கு போக மாட்டில்ல? இதுக்கப்புறம் நம்ம அங்க போக வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இப்ப அங்க ஒண்ணுமே இல்ல. எனக்கு இப்ப வர ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. யாயோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தியா இருக்கான்னா ஏன் இவளால தனியா பேய்களை தேடி கண்டுபிடிக்க முடியல? நான் யோசிக்கிறது கரெக்ட்னா பேய்களை இவ கண்ணுல படாம இருக்கதான் நமக்கு சேஃப்னு இவள அவாய்ட் பண்ணுதுங்களோ? கைத்தரோ, உனக்கு கொடகுங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமான்னு கேட்க, அப்படியே அந்த பக்கம் இவ இப்ப புதுசா புடிச்சு கொண்டு வந்த பேய இதே இடத்துல இந்த பழைய பேய்ங்க என்ன பாடுபடுத்துதுன்னு காட்டுறாங்க. கொடகுங்கிறது ஒரு வகையான பழங்கால ஜப்பான் செய்வன வைக்கிற சடங்கு. இதுல நிறைய விஷத்தன்மை உள்ள பூச்சிகளை புடிச்சு அதையெல்லாம் ஒரே ஜாடியில போட்டு அடைச்சு கடைசியில ஒண்ணு மட்டும் உயிர் பிழைச்சு மத்ததெல்லாம் சாகுற வர சண்டை போட வர்றது. மத்த பூச்சியெல்லாம் கொண்டு கடைசி வர உயிரோட அந்த பூச்சியோட வசத்தன்மையும் சக்தியும் கொடூரமும் பல மடங்கு அதிகமா இருக்கும். இப்ப இதை தன்னோட எதிரிகளை சபிக்கவும் அவங்க மேல கெட்ட சக்திகளை ஏவி விடவும் பயன்படுத்துவாங்கன்னு சொல்றா. இந்த இடத்துல டார்க் கேதரிங் அனிமேவோட எபிசோட் 1 முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டார்க் கேதரிங் சீரிஸ் எப்படி இருக்கு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல கைத்தரோ இவன் கையில இருக்க சாபத்தை கட்டுப்பாட்டுல வைக்க இவனோட பாட்டி கண்ட்ரோல்ல இருக்க கோவிலுக்கு போக போறான். அங்க இவங்களுக்கு ஒரு புது பேயால ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன ஆபத்து, அதுல இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அதனால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வாரம் அடுத்த புது எபிசோட்ல மீட் பண்றேன்.